எபேசியர் 6 அதனுடைய 18 வாசிக்கிற சமயத்திலே, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, யூதா 20 பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவதாக சோத்திர மலையில் நம்முடைய ஜெப சோத்திரத்திலே ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் ஆமென் அந்நிய பாஷையோடு நம்ம ஜெபத்தை ஆமென் சோத்திரம் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷையோடு நம்ம ஜெபிக்கின்ற சமயத்தில் பிசாசானவனுக்கு தெரியாது. ஏன்னு சொன்ன நம்முடைய ஆவியாக இருக்கிற தேவம் சோத்திரம் அவருக்கு தான் சோத்திரம் இந்த பாஷைகள் தெரியுமே தவிர பிசாசுக்கு என்னென்னு சொன்னால் ஆமென் அல்லேலூயா ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறவன் சோத்திரம் அல்லேலூயா தேவனோட ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். இருக்கு பிசாசுக்கு தெரியாத ஒரு மொழி அந்நிய பாஷை. ஆமென் அந்நிய பாஷையோடு நம்ம ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுகிற சமயத்தில் ஆமென் சிந்தனையை சிதறடிக்கிற பிசாசு அந்த இடத்துல வர முடியாது. நம்முடைய ஜெபம் வல்லமையாக முதல்ல சோத்திரம் பண்ணி அடுத்ததாக நம்ம ஆவிக்குள்ளாக நம்முடைய ஜெபங்கள் பரிசுத்த ஒரு விண்ணப்பம் பண்ணி ஆமென் அந்நிய பாஷைக்குள்ளாக நம்ம ஜெபிக்கின்ற ஜெபம் முடிய வரைக்கும் அந்நிய பாஷைகளே அல்லேலூயா ஒரு விண்ணப்பம் பண்ணி அடுத்ததாக ஆமென் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிச்சா நம்முடைய ஜெபம் வல்லமையாக ஆண்டவரத்துல போகும். பிசாசு சோதனை அன்னைக்கு பார்க்கின்ற சமயம் நம்ம ஒரு விண்ணப்பத்தை நம்ம ஒரு கலெக்டர்கிட்டையோ அல்லது ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர்கிட்ட நம்ம போகின்ற சமயத்திலே அவர்கிட்ட போய் உறங்கி அந்த காரியத்தை சொன்ன யாரு கேட்பா சோதரம். அதே போல பிசாசுடைய தந்திர ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய அப்ளிகேஷன் நம்முடைய விண்ணப்பங்களை உறங்கி சொன்ன சாதாரண உலகத்தில் உள்ள அதிகாரிகளே அவங்க இது பண்ணுவாங்க. என்னையே அது சோதரம் ராஜாதி ராஜா நம்முடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட முடியாதபடி தள்ளுவது பிசாசுடைய தந்திரம். இருந்தாலும் உறக்கம் போட்டுருவாங்க சோதரம். அதனால தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்கள் சொன்னது போல சோத்திரத்தோடு ஜெபம்னுங்க. ரெண்டாவது பார்க்கின்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆமென் ஆவிக்குள்ளாக சொன்னீங்களோ விசுவாசிகள் ஆமென் சோத்திரம் ஆமென் பல ஊழியர்களுக்கு கூட நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் இல்லை சோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அபிஷேகம் பெறாதவங்க அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெருங்க. நிறைய பேருக்கு 2-3 பாஷை தான் இருக்கு. ஆவிக்குள்ளாக நம்ம நிரம்பி ஆமென் அதிகமான நேரம் நம்ம அந்நிய பாஷையோடு சேர்ந்து ஜெபிக்கணும்.